ஆதரவான பிரத்யேக ஆலயம் டால்மியா போர்ட் உடைந்த பாலத்தில் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு பௌர்ணமி அன்று அருள்வாக்கு சொல்லப்படும். பக்த கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குண்டான வழியை வகுத்து தரும் ஒழுங்க. சரியா? கேட்ட பக்கமா கொடுத்த பக்கமா எந்த ஒரு தீங்கு இருக்காது. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எதிர்பாடலை மட்டுமே கிடக்கும். சரியா? என்னோட கருமா இருந்தோம் ஆலயத்தை சுற்றி தண்ணியில் தெளிச்சு விடு. அதுல இருந்து சுறுசுறுப்பா எப்படி இந்த அக்கனியில் நான் மிளகா வாங்கி விட்டுறணும் அது போல உனக்கு சுறுசுறுப்பாக்கி அந்த ஆலயத்தை புதுப்பிச்சு கொடுக்குற முழுமையா. சரியா? சரி சார். கோயிலில் சாமி எங்களுக்கு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் ஆதிபதினு ஒன்று இருக்குது சாமி. அதுதான் எங்களுக்கு ஆதிபதியான்னு தெரியல. போயிட்டு வந்தது தான் ஆதிபதியா என்னன்னு தெரியல. அது தந்தால் சொல்லித்தான் போயிருக்கிறீங்க. ஆமாங்க. தானா போகல. சரியா? ஆமாங்க. முன்னோர்கள் செஞ்ச பதி அதில் 3 பதிக்கு இருக்கிற குழந்தை 1 இல்லை 2 இல்லை 3 பதி இருக்கு. அந்த 3 பதியில் ஒரு பதித்தான் இந்த வாரமாக இருக்குது. அந்த பதியை பார்த்து வந்திருக்கிறீங்க. சரியா? முன்னோர்கள் வழிபட்ட பதி மட்டும்தான் அது. மாற்றங்கள் வேண்டாம். 3 பதி அந்த இடத்துல இருக்குது. இந்த 3 பதியில உண்மையான பதி தான் அது. தைங்க வேண்டாம், மனகலப்பம் வேண்டாம். அந்த பதியில இருந்து தீர்த்த எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதே பதித்தான் தீர்த்த வச்சு தீர்த்த எடுத்துருவாங்க. ஒரு பிடி மண் எடுத்துட்டு வரணும் அங்கிருந்து. சரி சார். சார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னோட மடியில இருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு வாங்க அங்கிருந்து. சரியா? இந்த மண்ணை கொண்டாந்து என்னோட பாதத்தில் இங்கே வைங்க. அதுக்கு உண்டான வழியை வகுத்து நான் கண்டறிஞ்சு பார்த்து அந்த கோபுரம் வளர்றது போல வளர்த்தி அந்த இடத்துல அந்த கோயிலை எந்த ஒரு தீங்கு இல்லாத நல்லபடியாக இவங்க எடுத்து செஞ்சாங்க. அந்த இடத்துல நல்லா இருக்குதுங்கிற 4 பேரும் 4 விதமாக பேசுகிற அளவுக்கு இல்லாமல் உங்க பக்கத்துணையா இந்த கோபுரம் வளர்றது போல வளர்த்தி கொடுக்க குழந்தை. தயங்க வேண்டாம். சரியா? பாதி பேர் வரலைங்க சாமி. நான் ஒரு 10 பேர் தான் பண்ணுறோம். என்னோட கருமாரத்தை கொண்டு போய் தெளி எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்தி கொடுக்குறேன். சரியா? என்னோட கருமார்ந்தா கொண்டு போய் ஆழத்தை சுற்றி தெளிச்சு விட. எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாத எல்லாத்தையும் கூட்டியாந்து நான் கூட்டத்தை சேர்த்தி கொடுக்குறேன். எந்த பக்கம் பிரிஞ்ச கூட்டத்தை ஒன்று சேர்த்தி கொடுக்குறேன். நீ தொடமை எல்லாம் வந்து சேருவாங்க. 10த்துக்கு புது நபர்கள் நிறைய சேரத்துக்கு உண்டான வாய்ப்பில் நான் உனக்கு வழிவகுத்து தரேன். சரியா? பிரிஞ்சிருந்தீங்களா அத்தனை பேர்த்தையும் நான் ஒன்று சேர்த்தி அந்த ஆலயத்தை நான் புதுப்பிச்சு கொடுப்பேன். நீ தயங்க வேண்டாம். அந்த ஆலயம் சேம்பரமா நர்சன குளத்திலேயே கலந்துருக்குறாங்களே. ஆமாம் சாமி. உன்னை பேசின குளத்தில் கலந்துருக்குறாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம் சாமி. அவங்கள ஒதுக்கு நீ. சரி சாமி. நீ என்ன சொல்றீ? உன் வீட்டில் கரெக்டாக இருக்குதான்னு கேளு. உனக்கு 10 விதமா இந்த இடத்துல நான் பேச்சை இறைக்கிறேன்னு நினைக்காத. அவங்க குளத்துலேயே அது போல தான் இருக்குது. நீ எதுவும் கேட்க வேண்டாம். எது இருந்தாலும் அம்மா பார்த்துக்குவா அப்படிங்கிற மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எங்கள் அருமருந்தை தெரிச்சு விடு. இன்னைக்கு உன்னை நாக்கு மேலே பல்லு போட்டு பேசணும். அத்தனை பேரும் நீ முன்னிருந்து பண்ணுறேன்னு இந்த இடத்துல நல்லா இருக்குதுங்கிற பேருக்கு நான் எடுத்து கொடுக்குறேன்டா குழந்தை. நீ தயங்க வேண்டாம். சரியா? என் மேலே பாரத்தை போட்டுப்போ என் அருமருந்தை ஆழத்தை சுற்றி தெளி அதுக்குண்டான வழியை வகுத்து கொடுத்து உனக்கு ஆதிபதிக்கு போயிட்டு வந்து அந்த மண் என்னோட இடத்துல பாதியில் வைக்கணும். சரியா? சரி சாமி. அது எப்படி சாமி போய் எடுத்துட்டு வரது என்னங்கிறது எங்களுக்கு விளக்கமாக தெரியும். உங்களுடைய அங்கு பங்காளிங்க எத்தனை பேர் இருக்கிறீங்களா அத்தனை பேர் 1 2 ஒரு 5 பேர் அல்லது ஒரு 7 பேர்னாச்சும் கூட சேர்ந்து பூஜை கொண்டுட்டு போகணும். குழந்தை இங்கேருந்து ஒரு பூஜையை கொண்டுகிட்டு போய் ஒரு பூஜையை நிறக்க ஒரு அபிஷேகம் ஒரு பால் அந்த ஆலயத்தில் கொட்டி
மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வாங்க. அந்த பாலை ஒரு அங்கமெல்லாம் நினைக்கிற அளவுக்கு அந்த பதியில் கொட்டி கும்பிட்டுட்டு ஒரு பிடி மண்ணும் தீர்த்தமாக எடுத்துட்டு வாங்க. அந்த மண்ணை கொண்டாந்து என்னோட பாலத்துக்கு அடியில் வைங்க. அதுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுத்து நான் உன்னோட பூஜைக்கு நான் ஓடோடி வந்துடும்னா குழந்தை. அங்கேருந்து டைங்க வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முத பூஜை நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறீங்க. என் அங்கமெல்லாம் குளிர்ற அளவுக்கு பால் நிறத்த கொட்டுங்க. சரியா? நம்மலாம் குளிர்ற அளவுக்கு பால் ஒரு அபிஷேகம் கொடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு வாங்க. கால நேரங்கள் அதுக்குன்னு அமையும். அதுக்கு உண்டான கால நேரத்தில் நான் அங்கேருந்து வந்து கெடா பூஜையை வாங்கிக்கிட்டு அங்கு பங்காளியை ஒன்று சேர்ந்த பின்னாடி பாதி வந்து பாதி வராது இருக்குதுடா குழந்தை. நீ பாதி மட்டுமே போய் செஞ்சுக்கிட்டு வந்த, உன்னுடைய அக்கறைக்கு மட்டுமே நீ செஞ்சுக்கிட்டு வந்த அப்படிங்கிற பல்லு மேலே போட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அங்கும் பங்காளிகளை ஒன்று சேர்த்து இதுக்கு உண்டான வழியை நான் உண்டான பூஜையை நிறக்க இங்கே வாங்கிட்டு அத்தனை பேரும் சேர்ந்து நிரஞ்சனமாக இங்கேருந்து ஒரு பூஜை கொண்டுக்கிட்டு போய் அந்த இடத்துல பண்ணுற அளவுக்கு நான் வழி. புரிஞ்சுதா? புரிய நேரமாகுமா? பாதி புரிஞ்சு பாதி பிரியாதுங்கிற வந்தா பாதி பேர் போய் இதை செஞ்சுக்கிட்டு வந்தா நீங்கள் என்னை பிரித்து விட்டு செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற பேச்சு வந்து சேரும். உங்களுக்காக இதை செஞ்சு செய்யாத நிறுத்தி வச்சிருக்கேன். எல்லாம் வந்து சேர்ந்தா இதை செய்யலாங்கிற முடிவில் இருக்கும். இந்த தள்ளி போன கால நேர பிரகாரம் இதுக்குண்டான கால நேரத்தில் போயும் போகாத இருந்து ஏதோ போனால் ஏதோ வந்தல் இருக்கக்கூடாது. சரியா? எப்படி டெய்லியும் காலையில் கலை குளிச்சுக்கிட்டு அங்கே மேலே வந்து அன்னதானத்தை சாப்பிட்றியோ அதுபோல் என்னையும் ஒரு மனசார கொஞ்சம் நினச்சி நீ வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதுக்குண்டான வழியை நான் வகுத்து தரேன். புரிஞ்சுதா? புரிய நேரம் ஆகுமா? குலதெய்வத்தில் ஒரு சின்ன பூஜை கொடுத்து 10 பேர்த்துக்கு பச்சைமா வள்ளி கொடுத்துருவாட குழந்தை. நான் அதிலிருந்து இதுக்கு உண்டான வழியை வகுத்து இந்த குழந்தைக்கு தங்குறதுக்கு உண்டான என் ஆலயத்தில் எப்படி மணி ஒலிக்குதோ அதுபோல் அந்த ஆலயத்தில் அந்த மணி ஒலிக்கிறதுக்கு உண்டான ஓசையை நான் கொடுக்குறேன்டா குழந்தை. சரியா? குலதெய்வத்தில் போய் ஒரு பூஜை பண்ணிவிட்டு 10 பேர்த்துக்கு பச்சை மாவு கலந்து அள்ளி கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு உண்டான வழியும் நான் வகுத்து கொடுக்குறேன். தடங்கி இருந்துச்சு, என் மடிக்கு ஊஞ்சல் வந்துருச்சு. இந்த ஊஞ்சல் கட்டுற நேரத்தில் நான் கண்டறிஞ்சு பார்த்து ஆணோ பொண்ணோ நான் கணக்கெடுத்து அதுக்கு உண்டான வழியை பேர் எடுத்து படித்து கொடுக்குறேன்டா குழந்தை. அதுக்கு உண்டான மணி ஓசையை நான் எடுத்து கொடுப்பேன். எங்கே வேண்டாம், ஆலயத்துக்கு வர வெள்ளிக்கிழமையை கூட அந்த பூஜையை செய்யலாம். செஞ்சுட்டு வந்து அதிலிருந்து நான் கண்டறிஞ்சு பார்த்து தண்ணி கொடுக்குறேன்டா கொடுப்பேன். அம்மாச்சி கூட தாராளமாக செய்யலாம். உண்டான வழியை நிறுத்தி கொடுத்து இந்த பூஜையை செஞ்சதுலேருந்து நான் நிறுத்தி கொடுத்துருக்குறேன். சரியா? இங்கே வேண்டாம். அதுக்கு உண்டான வண்டி வாகனம் வெளியில் போகிறதோ வரதோ கொஞ்சம் இருக்கக்கூடாது. வா சொல்லி திருமணத்துக்கு உண்டான வழியோ வகுத்து எனக்கு இந்த நேரத்தில் என் மடியில்